கிரிப்டோ உலகத்துல ரெண்டு பெரிய ஸ்டேபிள் காயின்ஸ் இருக்கு. ஒன்னு USDT, இன்னொன்னு டை. இது ரெண்டுல எது பெஸ்ட்? சரி வாங்க, இன்னைக்கு இதை பத்தி தான் நாம ஆழமா அலச போறோம். ரெண்டுமே $1 தானே, அப்புறம் என்ன இதுல பெரிய வித்தியாசம்னு நீங்க கேட்கலாம். கரெக்ட் தானே? ஆனா விஷயம் அங்கதாங்க இருக்கு. உங்க பணத்துக்கு எது சேஃப், உங்க கிரிப்டோ ஸ்ட்ராட்டஜிக்கு எது செட் ஆகும், இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இந்த ரெண்டையும் ஒப்பிடுறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்டேபிள் காயின்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சாதான் இதுல எது பெஸ்ட்னு நம்மால ஒரு முடிவுக்கு வர முடியும். ஸ்டேபிள் காயின் பேர்லயே இருக்குல்ல, ஸ்டேபிளா இருக்கிற காயின். அதாவது இதோட மதிப்பு அமெரிக்க டாலர் மாதிரி ஒரு சொத்து கூட பின் பண்ணப்பட்டிருக்கும். இதனால இதோட விலை எப்பவும் $1 பக்கத்திலேயே ஸ்டேபிளா இருக்கும். மத்த கிரிப்டோ மாதிரி திடீர்னு ஏறாது, திடீர்னு இறங்காது. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, அப்போ எதுக்கு இந்த ஸ்டேபிள் காயின்? இதால என்ன யூஸ்? யோசிச்சு பாருங்க. மார்க்கெட் திடீர்னு பயங்கரமா சரியுது, அப்போ உங்க பணத்தை காப்பாத்த என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு USDT இல்லனா டைக்கு மாத்திட்டா உங்க பணம் சேஃப், ஒரு சேஃப் ஹேவன் மாதிரி. அது மட்டும் இல்ல, எக்ஸ்சேஞ்சுக்குள்ள பணத்தை மாத்துறதுக்கு, அப்புறம் டிஃபைல லோன் வாங்குறதுக்கு, வட்டி சம்பாதிக்கிறதுக்கு, இப்படி பல விஷயங்களுக்கு இதுதான் பேஸ்மெண்ட். சரி, இப்போ நம்மளோட முதல் போட்டியாளரை பார்க்கலாம். களமிறங்கிறது USDT. இதை நாம ஒரு சென்ட்ரலைஸ்டு சாம்பியன், அதாவது ஒரு கம்பெனி கண்ட்ரோல் பண்ற காயின்னு சொல்லலாம். USDT அதோட முழு பேரு டெதர். இத டெதர்னு ஒரு கம்பெனி தான் வெளியிடுறாங்க. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்டேபிள் காயின். ஒரு தனி கம்பெனி இத முழுசா கண்ட்ரோல் பண்ணுது. அவங்க எடுக்கிற முடிவுகள், அவங்களோட ரூல்ஸ் எல்லாமே USDT-ய பாதிக்கும். அப்போ எப்படி இதோட மதிப்பு $1லயே நிக்குது? டெதர் கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வெளியிடுற ஒவ்வொரு USDT-க்கும் பதிலா அவங்க பேங்க்ல ஒரு அமெரிக்கன் டாலரை ரிசர்வ்ல வச்சிருக்காங்களாம். இது அவங்க கொடுக்கிற ஒரு கேரண்டி, ஒரு வாக்குறுதி. USDT-யோட பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட், இதுதான் உலகத்திலேயே அதிகமா யூஸ் பண்ற ஸ்டேபிள் காயின். நீங்க எந்த எக்ஸ்சேஞ்சுக்கு போனாலும் USDT கண்டிப்பா இருக்கும். இதனால லிக்விடிட்டி, அதாவது பணப்புழக்கம் ரொம்ப அதிகம். நீங்க நினைச்ச நேரத்துல கோடிக்கணக்கில் கூட வாங்கலாம், விற்கலாம். விலையில பெரிய மாற்றம் இருக்காது. ட்ரேடர்ஸ்க்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஆனா இதுல ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு. இது சென்ட்ரலைஸ்டு, அதாவது ஒரு கம்பெனி கண்ட்ரோல்ல இருக்கிறதால நாம அந்த டெதர் கம்பெனியும் அவங்க சொல்ற ரிசர்வ்ஸையும் முழுசா நம்பணும். அந்த நம்பிக்கை உடைஞ்சா அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய ரிஸ்க். ஓகே, நம்மளோட அடுத்த போட்டியாளர் டை. இத நம்ம டீசென்ட்ரலைஸ்டு சேலஞ்சர், அதாவது எந்த ஒரு கம்பெனியோட கண்ட்ரோலும் இல்லாத ஒரு சமூகத்தோட காயின்னு சொல்லலாம். டையைய எந்த ஒரு தனிப்பட்ட கம்பெனியும் கண்ட்ரோல் பண்றதில்ல. இத மேக்கர் டாவோன்னு ஒரு சிஸ்டம் மூலமா பிளாக் செயின்ல இருக்கிற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் வச்சு இயங்குது. சிம்பிளா சொல்லணும்னா, இத மனுஷங்க இல்ல, கோட் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இது ஒரு கம்யூனிட்டியால இயக்கப்படுது. அப்போ DAI எப்படி உருவாகுது? இதுக்கு பேரு கிரிப்டோ கொல்லாட்ரலைசேஷன். இது ஒரு நகைக்கடன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நீங்க உங்க தங்கத்தை அடகு வச்சு பணம் வாங்குற மாதிரி, இங்க யூசர்ஸ் அவங்களோட இத்தீரியம் மாதிரி கிரிப்டோவை ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல லாக் பண்ணி அதுக்கு பதிலா DAI-ய கடனா உருவாக்குறாங்க. இங்க பேங்க்ல டாலர் இல்ல, பிளாக் செயின்ல கிரிப்டோ தான் பேக்கிங். DAI-வோட பெரிய பிளஸ் பாயிண்டே இது டீசென்ட்ரலைஸ்டுங்கிறது தான். எந்த ஒரு கம்பெனி நினைச்சா உங்க DAI-ய ஃப்ரீஸ் பண்ண முடியாது. எல்லாமே பிளாக் செயின்ல ஓப்பனா இருக்கும். யார் வேணாலும் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த வெளிப்படைத்தன்மை தான் டிஃபைக்கு இதை ஒரு பெர்ஃபெக்ட் சாய்ஸா மாத்துது. இதுதான் உண்மையான கிரிப்டோவோட ஸ்பிரிட், அதாவது சுதந்திரம். இதுல ரிஸ்க் இல்லையான்னு கேட்டா இருக்கு. இதோட ஸ்டெபிலிட்டி, இதுக்கு பேக்கப்பா இருக்கிற இத்தீரியம் மாதிரி கிரிப்டோக்களோட விலையை நம்பி தான் இருக்கு. ஒருவேளை மார்க்கெட் பயங்கரமா கிராஷ் ஆச்சுன்னா டையோட $1 மதிப்புல சின்னதா ஆட்டம் காண வாய்ப்பு இருக்கு. இதை நாம மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, இப்போதான் நம்ம இந்த பகுதியோட மெயின் ஈவெண்ட்டுக்கே வரோம். USDT vs DAI. வாங்க நேரடியா மோத விட்டு பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க, எல்லாத்தையும் சிம்பிளா சொல்லிடும். கண்ட்ரோல் யாருக்கிட்ட இருக்கு? USDT-க்கு ஒரு கம்பெனி, DAI-க்கு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். பேக்கிங் என்ன? USDT-க்கு பின்னாடி டாலர் இருக்குன்னு சொல்றாங்க, DAI-க்கு பின்னாடி கிரிப்டோ இருக்கு. அப்போ எதுக்கு யூஸ் பண்ணலாம்? ஸ்பீடா ட்ரேட் பண்ணணுமா? USDT தான் பெஸ்ட். இல்ல டீசென்ட்ரலைசேஷன் தான் முக்கியம், டிஃபை தான் உங்க உலகம்னா DAI தான் உங்க சாய்ஸ். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்போ நீங்க எதை சூஸ் பண்ணணும்? அது உங்க தேவையை பொறுத்து தான் இருக்கு. வாங்க அதையும் பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நீங்க ஒரு ட்ரேடரா அடிக்கடி வாங்கி விப்பீங்களா? உங்களுக்கு ஸ்பீடும் சிம்பிளிசிட்டியும் தான் முக்கியமா? அப்போ கண்ணை மூடிட்டு USDT-க்கு போங்க. இல்ல, நான் ஒரு டிஃபை யூசர், எனக்கு டீசென்ட்ரலைசேஷன் தான் முக்கியம், யாருடைய கண்ட்ரோலும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான சாய்ஸ் டை தான். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்விதான். உங்களுக்கு ஒரு கம்பெனி கொடுக்குற ஸ்டெபிலிட்டி வேணுமா, இல்ல ஒரு கம்யூனிட்டி கொடுக்குற சுதந்திரம் வேணுமா? இந்த சாய்ஸ் வெறும் USDT vs DAI மட்டும் இல்ல, இது சென்ட்ரலைசேஷன் vs டீசென்ட்ரலைசேஷன். கிரிப்டோ உலகத்தோட ரெண்டு வேற வேற பாதைகள்.
நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்க?